இந்திய நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடும் கேஸ் சிலிண்டர் விலை என்பது கடுமையாக உயர்ந்திருக்கிறது. வீடுகளுக்கு வழங்கக்கூடிய கேஸ் சிலிண்டர்கள் விலை கூட 1050 ரூபாயிலிருந்து 1100 உயர்ந்திருக்கிறது. இது கிடைப்பதற்கான காலம் என்பதும் மிகப்பெரிய அளவிற்கு தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அதேபோன்று வணிக சிலிண்டர்கள் கிட்டத்தட்ட சிறு குறு நடுத்தர உணவகங்கள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. வணிக சிலிண்டர்களும் கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு மேல் அதனுடைய விலை என்பது உயர்ந்திருக்கிறது. இவையெல்லாம் ஒன்றிய பாஜக அரசினுடைய கவனத்திற்கு சென்ற பிற்பாடும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த விலை உயர்வுக்கு ஒன்றிய பாஜக அரசுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. உலக அரசியலை அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது, இதே ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய மேற்காசிய பகுதி மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது இந்தியாவில் தான் இந்த வணிக சிலிண்டர்கள் விலை உயர்வும் நமது வீடுகளுக்கு கிடைக்க வேண்டிய சிலிண்டர்களுடைய விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஆகவே ஒன்றிய பாஜக அரசு இந்த பிரச்சனையில் மிக மிக அலட்சியமான ஒரு போக்கை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த சிலிண்டர்களுடைய விலை குறைப்புக்கும் முன்வர வேண்டும். சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடுமையான பாதிப்பை இந்த சிலிண்டர் விலை உயர்வால் அது சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை இடதுசாரி கட்சிகள் மற்றும் விசிக உட்பட நாங்கள் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இரண்டாவதாக, இந்திய ரயில்வே வாரியம் என்பது அந்த துறையில் கிட்டத்தட்ட 30,000 பணியிடங்களை அளிப்பதற்கு அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவு என்பதும் வந்திருக்கிறது. அதற்கு ஒன்றிய பாஜக அரசு என்ன காரணம் சொல்லுகிறது என்று சொன்னால், இது இருக்கிற இடங்களை நாங்கள் கேன்சல் செய்ய மாட்டோம், இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இது நார்மலானது என்றெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டிலே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2000 to 3000 காலி பணியிடங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பணியிடங்களை அதை இல்லாமல் செய்வது என்ற இடத்திற்கு இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு வந்திருக்கிறது. இதனால் 30,000 பணியிடங்கள் காலியாகக்கூடிய சூழ்நிலை. இப்படி காலி செய்யப்பட்டால் ஒருபுறம் வேலையில்லா திண்டாட்டத்தால் இளையவர்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறார்கள். ரயில்வே துறைக்கு தான் தமிழ்நாட்டிலிருந்து வருடத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் விண்ணப்பங்கள் இந்த ரயில்வே துறையில் ஏதாவது ஒரு பணி கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் எழுத்து தேர்வு உட்பட பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகளில் பங்கெடுக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய தென்மண்டல பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 3000 பணியிடங்கள் நீக்கத்திற்கு உள்ளானால் இது வேலையில்லாமல் வேலை தேடி கொண்டிருக்கூடிய இளைஞர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குறது. ஆகவே இந்த 30,000 பணியிடங்களை காலி செய்யக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது இளையவர்களினுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒன்றிய பாஜக அரசு இழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம். இது தொழிலாளிகள் ஊழியர்களின் மீதான பணிப்பளுவை மேலும் மேலும் சுமத்தக்கூடிய நடவடிக்கை. ஆகவே இது நிறுத்தப்பட வேண்டும் என்ற இந்த 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி இடதுசாரி கட்சிகளும் விசிக உள்ளிட்டு நாங்கள் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். ஒன்றிய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த 2 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.